சார் இப்போ நான் சொல்ல போறது எல்லாமே ரியாலிட்டி தான். இடம், பொருள், பேரு எல்லாம் ரியாலிட்டி தான். ஆனா நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க. இந்த படத்துக்கு முன்னாடிலாம் போடுவாங்களே இதெல்லாம் ஓலே அப்படின்னு, அதுல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க நம்ம வீடியோவை இப்போதான் முதல் முறை பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிறது இந்த எப்ஸ்டீன் ஃபைல். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்னா என்ன, முதல்ல இதோட தொடக்கம் எங்க இருந்து வந்துச்சு, இதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, மொத்த ப்ரூஃபான ஒரு டீட்டெயில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன்னு ஒருத்தர் தான். அவனுக்கு சின்ன வயசுல இருந்து மேக்ஸ்ல எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து மேக்ஸ் டீச்சரா ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பல விஐபிங்க கூட தொடர்பு வச்சு பெரிய பணக்காரனும் ஆயிடுறான். ஒரு அமெரிக்க நாட்டோட பினான்சியல் தலைவராகவும் ஆயிடுறான். இப்போ இவனுக்கு பணபலம் அதிகமா இருக்கு. இவன் ஒரு ஐலாண்டையும் வாங்கிடுறான். அந்த ஐலாண்டோட பேர் லிட்டில் ஸ்ட்ரீட் ஜெம்ஸ். அந்த ஐலாண்ட பல விஐபிகளை இவன் பார்ட்டின்னு இன்வைட் பண்றான். ஆனா அங்க நடந்தது பார்ட்டி கிடையாது, ஒரு கொடூரமான சம்பவம். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அமெரிக்கா கவர்மெண்ட் 2004 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் 2005 ஒரு கேஸ்ல அரெஸ்ட் ஆகுறான். இவனோட அந்த ஜெயில் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, காலையில என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு நைட் ஆனா கரெக்டா அந்த ஜெயிலுக்குள்ள வந்துடணுங்கிற மாதிரி அவனோட ஜெயில் வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனா அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. இவனுக்கு தான் பணம், பவர், புகழ் எல்லாமே இருக்க சுலபமா ஜெயில விட்டு வெளியே வந்துடுறான். அங்க இருந்து இவனோட ஆட்டம் தொடங்குது. நான் ஏற்கனவே சொன்ன அவனுக்குன்னு இருந்த அந்த ஒரு ஐலாண்ட்ல பல சின்ன சின்ன பெண்களை அந்த ஐலாண்ட்ல வர வச்சான். அதுக்கு மூல காரணமா இருந்தது இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிஸ்லன் மேக்ஸ்வெல் தான். இவதான் அந்த பெண்களை பல ஆசை வார்த்தைகளை சொல்லி உனக்கு ஃபேஷன் டிசைனர் ஆகணுமா, அவனோட லைஃப் நான் நல்லதாக்குறேன் அப்படின்னு அந்த தீவுக்கும் வர வச்சிடுறான். அதே மாதிரி இந்த ஜெஃப்ரியும் பல விஐபிங்களை பார்ட்டின்னு அவனோட ஐலாண்டுக்கும் வர வச்சுன்னு இருந்தான். அப்படி அந்த ஐலாண்டுக்கு வர வச்ச அந்த சின்ன சின்ன குழந்தைகளை தப்பான முறையிலையும் பயன்படுத்தி இருக்கான். வெறும் ஆபாசமா மட்டும் இல்ல, ஒரு அரக்க மாதிரி அந்த ஐலாண்ட்ல இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்களை கிரில் சிக்கன் மாதிரி அவங்க சமைச்சும் சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கான ஃபுட்டேஜும் அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைல்ஸ்ல வெளிவந்திருக்கு. மனுஷனா இவனுங்க. கிட்டத்தட்ட இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பண்ணது ஒரு இருக்கு. இதெல்லாம் இவன் எதுக்காக செய்யறான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்துதான் இருக்கு. நான் இப்ப சொல்றேன். இந்த ஜெஃப்ரி மேல போலீஸ் சந்தேகப்பட்டு 2019 அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ இவனுக்கு 66வது வயசு. அவன் அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஜெயில் பேர் மென் ஹண்ட். ஆகஸ்ட் 10, 2019 அன்னைக்கு தான் இவனோட உயிரும் போகுது. இந்த ஜெஃப்ரி ஜெயிலுக்குள்ளேயே இறந்து போனான். அவன் எப்படி இறந்தான்னு இது வரைக்கும் அது ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. அப்படி இவன் செத்து போனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட இருந்து பல டீட்டெயில்ஸ்களை பறிமுதல் பண்ணாங்க. அதுல இருந்து தான் வெளிவந்தது இந்த ஜெஃப்ரி ஃபைல்ஸ்ங்கிற பல ஃபைல்ஸ்கள். அப்படியே இன்னொரு பிளாக் புக்னு ஒரு புக்கும் வெளிவந்திருக்கு. அந்த பிளாக் புக் வேற எதுவும் இல்ல, பிளாக் கலர்ல ஒரு புக் இருக்கும். அதுல அவன் பல டீட்டெயில்ஸ்களை எழுதி வச்சிருந்தான். அப்படி அந்த புக்ல இருந்த விஷயங்கள் எல்லாம் பல வெடிகுண்டுகளோட ஃபார்முலா, கன்ஸோட ஃபார்முலா, புல்லட்ஸோட ஃபார்முலா அப்படின்னு பல டெரரிஸ்ட் சம்பந்தப்பட்டதாவே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இவன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்யலான்னு பிளான் பண்ணி இருந்திருக்கான். அதெல்லாம் இவன் செய்யணும்னா பெரிய பெரிய ஆட்களை கைக்குள்ள வச்சுட்டு தான் செய்ய முடியும். அப்படி அவங்கள சந்தோஷப்படுத்துற விதமா அவங்களுக்கு தேவையான இந்த மாதிரி பல சம்பவங்களை இவன் செஞ்சிருக்கான். அப்படி அவங்க மறுத்துட்டாங்கன்னா இவன் எடுத்த இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பிளாக்மெயில் பண்ணி பண்ண வச்சிடலான்னு இவன் பிளான் போட்டிருக்கான். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஃபைல்ல பல விஐபிங்களோட போட்டோ ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு. அதை இவன் பிளாக்மெயில் பண்றதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கான்னு ஒரு விதத்துல தெரிய வருது. அப்போ இவன் ஜெயில மர்மமான முறையில இறந்து போனதுக்கும் அவனோட கொலைக்கு பின்னாடி பல பெரிய ஆட்கள் இருப்பாங்கன்னு பல பேருக்கு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கும் இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பத்தின முழு டீட்டெயிலும் பார்த்துட்டோம். அடுத்தது அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு வந்த தலைவர்கள். அந்த தலைவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு அந்த எப்ஸ்டீன் ஃபைலால சொல்லப்படுது. இதுல முக்கியமா இருந்தது இந்த டொனால்ட் ட்ரம்ப். இவர் ஆதாரப்பூர்வமா பல வீடியோ ஃபுட்டேஜ்கள் வந்துடுச்சு, அது உங்களுக்கே தெரியும். அடுத்தது ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவர் அங்க எதுக்கு போனாருன்னே தெரியல. சில வருஷங்களுக்கு முன்னாடி இவர்கிட்ட விசாரிக்கும் போது நாங்க சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல என்னையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி இருக்கு பல பேருக்கு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. அடுத்தது இந்த மைக்கேல் ஜாக்சன். இந்த மைக்கேல் ஜாக்சனோட பேரும் இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைல்ஸ்ல இருக்கு. அவரு பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐலாண்டுக்கு போயிருந்தாலும் ஆனா அவரு இறந்துட்டாருங்கிற விஷயம்
சட்டப்பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு சைடு அவரோட ரசிகர்கள் அவர் இன்னும் சாகல, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல வீடியோ ஆடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் அப்லோட் பண்ணி தான் வராங்க. அதாவது இந்த மைக்கேல் ஜாக்சனோட நண்பர் தான் இந்த மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் பேசுறது மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே ஒரு ஸ்லாங்ல பேசுறாங்கிறதுனால அவரோட ரசிகர்கள் இதுதான் மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சட்டப்பூர்வமா மைக்கேல் ஜாக்சன் இறந்துட்டாருங்கிறத ப்ரூவ் பண்ணியும் இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டான பல வீடியோ ஃபுட்டேஜ்களும் வந்துட்டு தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா மைக்கேல் ஜாக்சன் இறந்துட்டாருங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கடைசியா தான் வந்து சேர்ந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரதமரோட பேரும் அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைல்ஸ்ல இருக்கு. இவர் அங்க போய் டான்ஸ் ஆடினதாகவும் பார்ட்டி கொண்டாடினதாகவும் அதுல எழுதப்பட்டு இருக்கு. இது கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டிய விஷயம் இருந்தாலும் அரசாங்கம் இது முழுக்க முழுக்க பொய்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இதுல ரீசெண்டா இன்னொரு தகவலும் வெளிவந்திருக்கு. பொதுவா ரஷ்யால இருந்து தான் இந்தியாவுக்கு ஆயில் சப்ளை ஆகும், அதாவது கச்சா எண்ணெய். இந்த ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நீ இனிமே ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, யுஎஸ்ஏ கோல்ட் வென்சுலா கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம பிரதமரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில கட் பண்ணிட்டு வென்சுலா கிட்ட ஒப்பந்தத்தை போடுறாரு. இவ்வளவு சம்பவம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் நம்ம பிரதமர் யுஎஸ்ஏ கிட்ட இருந்து ஆயில வாங்கணும் அப்படிங்கிற பல சந்தேகங்கள் போயிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரு ஏரியால நடந்து போயிட்டு இருக்கீங்க. அந்த சமயத்துல கீழே ஒரு 500 ரூபாய் கிடைக்குது. அந்த 500 ரூபாய் ஃபர்ஸ்ட் எடுத்தது நீங்க என்ன சொல்றீங்க, அந்த 500 ரூபாய் எனக்கு தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்டு எனக்கும் 50-50 கொடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு நீங்க மறுத்துடுறீங்க. அந்த சமயத்துல அந்த காசை தொலைச்சு அந்த நபர் வராரு. அந்த நபர் கிட்ட உங்க ஃப்ரெண்டு காட்டி கொடுக்க கூடாதுன்னா அவர் என்ன சொன்னாரோ அது நீங்க செஞ்சுதான் ஆகணும். இல்லனா உங்ககிட்ட இருக்கிற அந்த 500 ரூபாவும் போயிடும், தர்ம அடி கிடைக்கும். இவர் பண்ண இந்த விஷயம் இப்படிதான் திங்க் பண்ண தோணுது. ரீசெண்டா இந்த டெல்லியில வெறும் 15 நாள்ல 800 குழந்தைகள் காணாம போன விஷயங்கள் ரொம்பவே வைரலாகி வருது. அதுக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, இந்த இலுமினாட்டிக்கும் எக்ஸ்ட்ரீமுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தோட அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் சப்ஸ்கிரைப் மட்டும்தான். நான் போடுற வீடியோ சுட சுட பார்க்கணும்னா பெல் ஐக்கான ஆல்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.